இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எல்லாருமே மேல் ஜாதி கீழ் ஜாதி கீழே அந்த மதம் இந்த மதம்னு சொல்லி ஆம்பளையாக பிறந்துட்டேன் பொம்பளையாக பிறந்துட்டேன் அப்படி நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன்னாங்க. ஆனால் உலகத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு இனம்னா அது மாற்றுத்திறனாளி மட்டும்தான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா எல்லா விஷயத்துக்குமே இவங்களை ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு லோனாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு இடத்துல விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒதுக்கப்படுத்தாங்க. நான் விரும்பின ஒரு பொண்ணு கூட 6 வருஷமாக ஒரு பொய் சொல்லி உலகத்தை ஏமாத்துகிற அந்த பிள்ளைக்கு இருக்க மரியாதை. அவங்க நடக்கிறாங்க, அதனால் அவங்க பேச நம்புகிறாங்க. நான் நடக்கலை, என் பேச்சு எடுப்படலை. கீழ் ஜாதியாக பிறந்தா கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மேல் ஜாதியாக பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்துவாக பிறந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, கிறிஸ்தவனாக பிறந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, முஸ்லீமாக பிறந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்தா இந்த உலகத்தில் எந்த பொருளுக்குமே ஆசைப்படக்கூடாது, எந்த வாழ்க்கைக்குமே ஆசைப்படக்கூடாது, எந்த விஷயத்தையுமே எங்களால் செய்ய முடியாது. எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும், சொத்து பணங்கள் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அதை நடக்க முடியாது. அவனுக்கு எப்படி லோன் போடணும் அப்படின்னு தான் ஒரு லோன்காரனோ ஒரு பேங்க்காரங்களோ சமூகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் போனதுலேருந்து ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட டிக்கெட்டு காசு கொடுத்து தான் போவேன். ஆனால் திருச்சிக்கு போகிறதா இருந்தாலும் 175 ரூபா கொடுத்து போவேன். திருப்பூர் போகிறதா இருந்தாலும் 195 ரூபா கொடுத்து போவேன். அப்படி போன காசு கொடுத்து தான் போவேன், கண்ட்ராக்டர்கிட்ட வசூலித்துட்டு தான் போவேன். ஒரு பிடி பாஸ் கூட நான் வாங்கினதில்லை. ஆனால் இப்படி இருந்தும் இந்த ஒரு வாரம் காலமாக நான் என் என்ன சொல்கிறது, என்னுடைய சுயமரியாதையை விட்டு எல்லார்ட்டையும் உதவி கேட்டேன். ஆனால் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு விளையாட்டா, உண்மையா இல்லையா, பொய்யா, பித்தலாட்டமா, ஏன் இதைத்தான் கேள்வி வைக்கிறாங்க. ஒரு பொண்ணாக இருக்குமோ. என்னுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளை ஃபோட்டோவை பார்த்து தான் பாதி பேர் கால் பண்ணுறாங்க. இவங்க வீடியோ போட்டிருக்காங்க, இவங்க உண்மையா இல்லையா, மனிதாபிமானத்தில் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களால் உதவி பண்ண முடியலன்னா ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஏளனமாக பார்த்துட்டு லைக் பண்ணுற வேலையை வைக்காதீங்க. தயவு செய்து லைக் பண்ணாதீங்க. லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ வாழ்த்துறதோ தேவைப்படாது. நடக்கிற உண்மையை சொல்லப்போனால் ஒன்று உதவி பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ உதவி பண்ணலாம். அது ஒவ்வொரு ஆள் மனசை பொறுத்து இருக்குது. உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எதுவுமே இல்லைன்னா அதை ஒதுங்கி போயிடுங்க. ஆனால் கமெண்ட் பண்ணி அசிங்கப்படுத்துகிற வேலை வேணும். இல்லை வீடியோ கால், வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் ஏன் வரணும்? நான் கேட்ட ஒரு உதவி செய்ய முடிஞ்சால் செய்ய போகிறீங்க, இல்லைன்னா விட போகிறீங்க. தயவு செய்து உதவி பண்ணுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு இனம்னா அது மாற்றுத்திறனாளி மட்டும்தான். கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவனுக்கு கூட உலகத்தில் மரியாதை இருக்குது. ஆனால் உண்மையாக இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உலகத்தில் இடமில்லைங்கிறத ஏன் மூலமாக இந்த ஒரு வாரமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் அடுத்து நான் வர்றது லைவாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை
தான் கேட்டிருக்கேன். இவ்வளவு பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்கள் நான் சொல்லலை. முடிஞ்ச உதவிகளை எனக்கு பண்ணுங்கள். அதனால் முடிஞ்சது. எதுவுமே பண்ண முடியலையா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் பண்ணலையா, உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல. தயவுசெய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.